ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, டியூட்டி ஃபாஸு நியூ அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை பார்க்க போகிறோம். நியூ கார் அப்டேட்டெல்லாம் இருக்குது, தரமான அப்டேட் இது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ கூட என்ன மறக்காம லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. ஸோ நம்ம இப்போ கேம்குள்ளே வந்துச்சு. ஸோ அதோட பிடிச்சிருந்தா எல்லாம் இருக்கோம், லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். ஆரம்பத்தே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பயப்புள்ள ஏஞ்சதே என்ன மிஷனாக இருந்துச்சு. அதோட நீங்கள் பாருங்க, குப்பை தொட்டி மேலாம் மெய்தி குப்பை தொட்டியெல்லாம் இருந்துருச்சு. இதெல்லாம் ஒரு அப்டேட்டாக கேட்டீங்கன்னா, ஆமாங்க, இதெல்லாம் அவனுக்கு மிஷன் பண்ண ஒரு அப்டேட். ஸோ என்னடா அவ்வளோ கட்டையாக இருக்கேன், என்னடா குளத்திக்கதாக இருக்கேன். பச்சா கேம்குள்ளே வந்தானே பேச ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஸோ நம்ம நேரடியாக எங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா, இங்கே ஏதோ புதுசாக பயப்புள்ள நம்ம ஊருக்குள்ளே வந்துட்டான். அது எப்பட்றா என்ன கேட்காம ஊருக்குள்ளே வர முடியும்னு சொல்லிட்டு கேட்குறதே நான் நேராக மூஞ்சிக்கு நான் போயிட்டுருக்கேன். ஒரு தேவையில்லை, ஒன்றும் இல்லை கைஸு, ஒரு ப்ரோ பிளேயருக்கு 1008 கால் வராட்டி எப்படியா? அதனால தான் வந்து ரைட்டாக வீடியோ செய்ய தொடர்ந்தானே கால் வந்துருச்சு. இவனுமா மிஸ்டர் பீஸ் கூட்டாளின்னு கேள்விப்பட்டேன். என்னடா இந்த கொடியெல்லாம் வச்சுருக்க? திருடி ரெண்டு தான். ஆஹா, காடியை சாவி போட்டு பூட்டி வச்சிட்டான்டா. அன்லாக் பண்ணி இவங்ககிட்ட பேசி ஆகணுமா? ஏய் யாரா நீ சொல்கிறா? என்னோட புதுசாக ஊருக்குள்ளே வந்தியா? ஐயோ என்ன அது, இந்த மாதிரி கேமை நம்ம டவுன்லோட் பண்ணோம். ஆனால் இந்த புதுசாக ஒரு காடி விளையாக்கிருக்கோம். இன்னும் வேறு என்ன காடி விளையாக்குறது? மடுக்கோ, என் பேர் தான் சேம் 6. நான் தான் ஒஃபிஷியலாக பக்சல் ஆஃபீஸோட ஓனர். இந்த அனிவர்சரியை கொண்டாடுறதுக்கு தான் நான் ஒன்று கூப்பிட்டுருந்தேன். இவன் வேற அவன் அப்படிதான். ஸோ யூனிவர்சிட்டிக்கு எக்ஸாம் பண்ணோம். ஆனால் அவங்க தான் ஒரு பிரச்சனை. என்னடா ட்விஸ்ட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதான் பிரச்சனை. ட்விஸ்ட்டு ரெண்டுமே கலந்தது. கோசமங்கு தான் எங்களுக்கு வந்து சேர்ந்துச்சு. 6 பீஸை எவனும் திருடிட்டு போயிட்டான் இந்த ஊருக்குள்ள உள்ளவன். அந்த 6 பீஸ் நீ கண்டுபிடிச்சிடுவா, உனக்கு ஒரு ப்ரைஸ் இருக்கு. அவனை ப்ரைஸ் கொடுக்கல என்ன ஆவ? சுத்துருவ, பார்த்துக்கோ சுத்துருவ. ஒழுங்காக ப்ரைஸை கொடுத்துட்டு வந்தானே, நம்மளே ப்ரைஸாக வேணும்னு சொல்லிட்டு காடியை கேட்டுருவாம்பா. வேணா பிச்சைக்காரன் பிச்சை கேட்குற மாதிரி இருக்கு. நம்ம ரேஞ்சுக்கு எப்பட்றான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும்? நம்மளாம் எப்படிப்பட்ட ஆளே, இந்த வேனெல்லாம் உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கு. அழுகான காடியை வச்சிருக்கேடா, அந்த காடியை வச்சு கடனை குடுறோம். சுட்டு வெடி கேட்கிறேன்டா. சூரிய வச்சுட்டாடா. வீடியோ ஆரம்பிச்சுலேருந்து மாற்ற பேசிக்கிட்டு இருக்கேன். கேமரா விட்டு தள்ளுங்க. ஸோ இதை எடுத்துப்போம். பூட்டு டர்ட் பைக். எங்க டர்ட் பைக் தானே ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் வந்து ஃபோனில் ஒரு ஜாமான் ஆர்டர் பண்ணேன். ஸோ இங்கே பாருங்க கேக். ஸோ கேக் எடுத்தாச்சு. ஸோ கேக்கு இழியனுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒரு ஜாமான் ஃபோனில் ஆர்டர் பண்ணேன். அதுதான் டர்ட் பைக்கு. கிட்டத்தட்ட $500 கைஸ். $500, $1000 இந்த மாதிரி ஓட்டிருக்கு இப்போ இந்த காலத்தில். ஆனால் $500 போணுச்சு. சரி பரவாயில்ல வாங்குவோம் அப்படி சொல்லிட்டு $500 நான் வந்து ஒரு $20 சேர்த்து வச்சு கஷ்டப்பட்டு வாங்கினேன் கைஸு. 500 பிடிச்சவங்க கைஸு ஸ்கேம் பண்ணிட்டாங்க கைஸ். என்ன அப்படி திருடிட்டாங்க கைஸு. ஸோ இங்கே வந்து இதான் செகண்ட் பீஸ். ஏன்டா செகண்ட் பீஸ் கிடச்சிச்சு அழுவுற கேட்டிங்கன்னா, நான் அதை பற்றி அழுவுறேன். எனக்கு நடந்த விஷயத்தை நினச்சி அழுவுறேன். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த வாங்கினேன். அப்படியே திருவிட்டாங்க கைஸ். $500 போச்சு கைஸ். அடிப்பட்டு சாவரேன்டா தூங்க போட்டு. எனக்கு வாழவே பிடிக்கல. உண்மையாகவே அடிப்படை சத்திரம்லாம் தோணுது. இருந்தாலும் என்ன பண்ணுறது, உங்களுக்காக நான் உயிர் வாழ்கிறேன். ஸோ நீங்களாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். ஸோ 1வது எங்கே கிடச்சிச்சு பார்த்தீங்கன்னா, அதான் 1வது இடம் தான் டோனாட் ஷாப்பு. 2வது இடம் வந்து இந்த கார் செல்லிங் இடம். 3வது இடம் வந்து லெமன் ஷாப்பில். ஸோ இப்போ 4வது இடம் எங்கடா கேட்டிங்கன்னா, அதான் நானும் தேடி போயிட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி யாருமே ஃபோனில் எதுவும் முடிச்சா ஜாமான் நிறையா வாங்காதீங்க கைஸ். ஸோ கடை பேர் எல்லாம் பர்ஃபெக்டாக போட்டிருந்தா மட்டும் வாங்குங்க. எதுவும் போடாமல் அப்படியே உன்னி கிச்சன் மாதிரி போட்டு வச்சுருந்தானா வாங்காதீங்க கைஸ். நான் தயவு செஞ்சு உங்கள்கிட்ட கெஞ்சி கேட்குறேன், தயவு செஞ்சு உங்கள் காசு யாருமே இழந்துடாதீங்க. என்ன மாதிரி
நான் தான் முட்டாள் மாதிரி இழந்துட்டேன், அதான் உங்களையும் இழந்துட வேணான்ற. ஓகே, யாருமே வாங்காதீங்க கைஸ். இன்னும் நிறைய பேர் ஏமாத்துறதுக்கு இதானாங்க. ஸோ நான் தான் காப்பாற்றிட்டேன் அவங்களெல்லாம். வாங்காதீங்க இந்த மாதிரி, அது இது இந்த மாதிரி என்ன ஸ்கேம் பண்ணிட்டான் எல்லாம் சொல்லி இப்போ அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஒரு ஆள் $1 சேர்த்து வச்சு அந்த காடியை வாங்குறதுக்காக முடிவு பண்ணியிருக்காங்க. பிடிச்சவனுங்க அவங்கக்கிட்டலாம் ஸ்கேம் பண்ண பார்க்குறானுங்க. உருப்பிடுவானுங்களா கைஸ் இவனுங்க. நீங்களாம் என்னடா பண்ணுறீங்க, ஊரை காப்பாற்ற தான் வச்சுக்கானுங்க. உங்களெல்லாம் காப்பாற்றிச்சு எப்படா ஸ்கேம் நடக்குது? விட்டு தனக்கு ரொம்ப ஆவேசமாகிட்டோம். ஸோ இங்கே தான் நம்மளோட 4th பீஸ் இருக்குது. ஸோ வாங்க கேம் கூட நேரடியாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ 4th பீஸ் எடுத்துகிட்டு இந்த டர்ட் பைக்கை பார்த்தாலே வயிறு எரியுதுல்ல. நீ என்னை விட்டு போய் தொலைஞ்சிரு, நீ என் கூட இருக்காத, எனக்கு நீ பிடிக்கல. ஸோ உங்கள் என்னடா ட்ரெயின் இருக்குது அப்படி கேட்டிங்கன்னா, எப்படி பைக்கில் ஸ்டன் பண்ண பார்த்தீங்களா? ஸோ அதான் அந்த மாதிரி பண்ணலான்னு நினச்சேன், எல்லாம் உருப்படாமல் போச்சு. விட்டு தள்ளுங்க. ஸோ எப்போ பைக் வந்துச்சு கேட்டிங்கன்னாங்க, அதான் வந்து நியூ அப்டேட். அது இப்போ வந்த அப்டேட் இல்லை, இதுக்கு முன்னிக்கு வந்த அப்டேட்டு. நான் ரெண்டையுமே சேர்த்து தான் அப்டேட் பண்ணேன் இன்றைக்கி. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 5th பீஸ் வந்து நம்மளோட பைப்பில் கிரில்லுக்கிட்ட தான் இருக்கும். இங்கே தான் இருந்துச்சு. இந்த ஐஷோ ஸ்பீட் ஃபேனாக இருப்பான் போல். ஐஷோ ஸ்பீட் ஃபேனும் இருக்கே ஆடுவியே. பொண்ணா கிரிசை நான் பேசிகிட்டு இருக்கோம், பரவாயில்ல தள்ளுங்க. போடு போடு ஒருத்துக்கு ஸ்கெட்ச் பண்ணுறியடா. போடு பைக்கில் பொண்ணை ஸ்டன் பண்ணிருக்கோம். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் நேரடியாக வந்துட்டேன். டேய் எனக்கு இந்த பைக்கை பார்த்தாலே வயிறு எரியுடா. இந்த எலியன் தான் இதெல்லாம் காரணம். ஃப்யூச்சர் கண்டுபிடிக்கிறேன்னு அவனுங்க இருக்கிறதே உருப்படாமல் வைக்கிறானுங்க. செத்து தோடா செத்துருச்சுடா. எங்கடா இன்னொன்று ஓடிச்சே அந்த நாயை நான் சுட்டி ஆகணும். ஓடுறோம் சாவற மாதிரி ஓடுறோம். செத்துட்டான்டா. என்னடா பிரச்சனை உனக்கு? வரடா நல்ல வேலை, இல்லாட்டி இன்னத்துக்கு நான் அரெஸ்ட் ஆகி நான் ஜெயிலில் போய் உட்காந்துருப்பேன். வேணோ அப்படி சொல்லிட்டு நான் என்னட்ட ஓட ஆரம்பிச்சேன். சாவுடா டாம்டா. நான் இதுக்கப்புறம் டாம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ். கேர் போடுற கைஸே, வேற ஒன்றும் பண்ணல, அப்படி கேர் போட்டு இப்படி வந்து அடிபட்டு சாகுறேன். கேர் பயங்கரமாக போடுறோம், அருமையாக கேர் போடுறோம். உருப்படாதானே ஏன்டா காடி இந்த நிலைமையில ஆகுது. அடுத்தது எங்கே போனோன்றதே மறந்துட்டேன் பார்த்தீங்களா? நான் கைஸ் மென்டல் ஆகிட்டேன், மெமரி லாஸ் ஆகிட்டேன். விட்டு தள்ளுங்க பாடுறோம். அப்படி ட்ரிஃப்ட் வர்ற மாதிரி இருக்கும். அப்படி ட்ரிஃப்ட் எடுத்துகிட்டே வந்துட்டேன் கைஸு. ஓகே பரவாயில்ல, விட்டு தள்ளுங்க. நேரடியாக வந்தாச்சு. அவட உருப்படாதோடனே எம்எல்ஜி பண்ணலாம் நினச்சா எப்படி பண்ணிக்கலடா. ஓகே பரவாயில்ல, இங்கேருந்து ஏறிடலாம். என்னடா ஏற முடியல, ட்ரிக்கு பண்ண விடுங்கடா. ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறீங்க? வயிறு எரியுதாடா, நான் ட்ரிக் பண்ணுறதை பார்த்து வயிறு எரியுதாடா. கீழே வந்துட்டான்டா அவன். ஓகே என்னங்க போய் தொலைய மாட்டேது. டேய் கீழே இருக்கிறதுக்கு எப்படா நான் காணுமா அவன்? இங்கே தான் கைஸ் இந்த 6th பீஸ் இருக்கே. பைப்புள்ள சேடு மண்டையில் தொப்பி கையில் அருவாலாம் இருக்கு. ஆனால் வரமாட்டேறிய தம்பி, ஏமாத்திட்டு போறிய தம்பி. பரவாயில்ல விட்டு தள்ளுங்க. அவன் என்றைக்கும் ரிலீஸ் ஆக போகிறதில்ல. நான் கிளவனாகி என்னோட பேர பசங்களோட போதான் அவனே ரிலீஸ் ஆகும் போல். அது ஒன்று மட்டும் தெரிஞ்செடுத்து பரவாயில்ல. அப்போ அதை விட்டு தள்ளிட்டு நம்ம நேரடியாக போவோம். ஸோ ஒரு பிசியை கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த காடியை தான் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போகிறோம். அப்படி தண்ணியில் விட்டு எடுத்து போவோம் காடியை. இப்படி பொண்ணை ஓட்டுற வயசாக இருக்கணும். தம்பே அண்ணனும் சும்மா இல்லை தம்பி, காடியை பார்த்தல ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டுருக்கான். என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ரெடியாலாம் கதையை முடிக்க போகிறேன். சாவுங்களா செத்து தொலைங்கடாலாம். முடிஞ்சா வராதிங்களா என்கிட்ட யாரும் வராதிங்க சொன்னால் ஏன்டா வரீங்க? செத்து தொலைங்கடா. என்னடா பிரச்சனை? விஷயம்டான். ஓகே டே நான் போகிறேன்டா, நான் போய் அவங்ககிட்ட பேசுகிறேன்டா, நான் விட்டுருங்கடா. போட்டு 7 year anniversary. யார் அதுக்கு கண்டுபிடிச்சது? அவனுக்கு நம்மளோட காடியை பெருசாக குடுறாவா?
ஆனால் இப்போ இந்த காடி எடுத்துக்கலாமா? இல்லைங்க கைஸ், அந்த காடி உண்மையாகவே நம்மளுக்கு பர்சனாக கொடுத்துட்டாங்க. கிளம்ப போகிறோம் இப்போ. போடு பிஎக்ஸ்எல் ரேசர். ஓ ஓ ஓ பொண்ணை வாங்குங்க, பொண்ணை வாங்கும். போச்சுடா, காடி ஆற்றுல உழுவ போகுது. என்னடா அது, காடி இந்த சுற்றிட்டு இருக்கு. ஓகே, சொன்ன மாதிரி ஆற்றுல விழுந்துருச்சு. இங்கே இப்போ இந்த காடியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது, அங்கே போவோம். பூடு கோடி பிறக்குதுங்க. எங்கள் காடி பொண்ணை ஸ்பீடில் போகுது கைஸ், பொண்ணை ஸ்பீடில் போகுது கைஸ். காடி நிற்க மாட்டேது தரையில், காடி பிறக்குது. ஓகே வந்தாச்சு. இங்கே கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க. நான் எங்கே டெஸ்ட் ட்ரைவ் பண்ண நினச்சேன்னா அங்கேயே கொஞ்ச நேரத்தே வந்துட்டேன். போச்சுடா. என்னங்க எங்கெங்கேயோ வந்துட்டு இருக்கேன் இந்த காடியை வச்சுட்டு. இந்த காடியில் பொண்ணட்ரிக்கா இருக்க. அப்படியே இறங்கிடுவோம். போச்சுடா. ஓ ஓகே, அப்படியே மாசான லெண்டிங். என்னடா மாசான லெண்டிங்னா தமாசான லெண்டிங்காக பண்ணுறேன். தம்பி சும்மா அழுத்தினாலே இந்த காடி 100 போகுதுங்க. அதாங்க அருமையாக இருக்குது கைஸ். ஓகே ஸோ கைஸ், ஒரு வழியாக அந்த காடியை நிப்பாட்டேன். எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இவன் வர பட்டுக்கிறான், உருளான், அப்படி படுத்துக்கிட்டே காடியை ஓட்டுறான். ஓகே ஸோ என்னது நார்த் இண்டியன் போனோன்னா $270 கட்டணுமா? வேணாடோ, அது அடுத்த வீடியோ கைஸ். ஸோ நம்ம நேரடியாக இதை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிடுவோம் என்ன ஸ்பீடில் போகுதுன்னு. ஓகே 100, 150, 200, 260, 249. ஸோ நான் அதோட ஹை ஸ்பீட் பார்த்துட்டேன். ஸோ 249 இந்த காடியோட ஹை ஸ்பீடு. ஸோ இதோட நம்ம இந்த கேமில் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பிடிச்சிருந்தாலும் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க. ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம என்னென்னமோ ட்ரிக்கெல்லாம் போட்டிருக்கோம் அந்த காடி வச்சுட்டு. ஓகே பாய் ஃப்ரம் ரோஹி ப்ரோ ப்ளே கேமி. பாய். அந்த ட்ரெயின் அப்டேட் என்ன தெரியணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஃபைல் லைக் ஹிட் பண்ணுங்க. ஓகே பாய் பாய்.